ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆர்டர் டெலிவரி கொடுக்க போனாங்க. ஸோ அந்த இடத்துல கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை, சரிங்களா? ஸோ அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கஸ்டமர் நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சு, ஸோ ஃபுட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே கஸ்டமர் வீடு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் கஸ்டமர் வெளியே வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ அம்புல் ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் நம்ம ஒரு ஆர்டர் டெலிவரிக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை, ஆனால் ஃபுட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவே போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அதுவுமே ஒரு இஷ்யூ தான். ஸோ கஸ்டமர் டெலிவரி பண்ணி நம்ம போயிடுவோம், ஆனால் கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த ஃபுட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்போம். ஸோ இதை பற்றி தான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆர்டரு. ஸோ டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிட்டோம், ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை. ஆனால் ஒன்று, கஸ்டமருடைய வீடும் கரெக்டாக இருக்குது, லொக்கேஷனும் கரெக்டாக இருக்குது, ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வரல. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாட் ரீச்சபிள் போடுங்க. ஸோ அதுக்கான ரெக்வஸ்ட் போட்டு கால் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ கால் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணி கஸ்டமர் எடுக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ அது மீறியும் அவங்க எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா காலிங் பில் அழுத்துவீங்க. ஸோ எல்லா வேலையுமே பார்ப்பீங்க, ஆனால் கஸ்டமர் வெளியே வரமாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்கரெக்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது அந்த கஸ்டமர் நாட் ரீச்சபிள் டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதே ஹெல்ப் ஆப்ஷனில் போயிட்டு இன்கரெக்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, என்ன ப்ராப்ளம் ஏது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ எனக்கு இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணணும், ஆனால் கஸ்டமர் வீட்டு லொக்கேஷனில் தான் இருக்கேன், அதே சேம் டோர் நம்பர் நான் அங்கே தான் இருக்கேன், கஸ்டமருக்கு கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி கஸ்டமர் அப்பயும் கால் அட்டன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டோர் டெலிவரி பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது ஸ்விக்கிலேயே கஸ்டமருக்கான ஆப்ஷன்லேயும் இருக்குது. நாமளும் அதை அதாவது கஸ்டமர் ஃபோனே எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்விக்கிலையும் இருக்குது, ஜொமேட்டோலையும் இருக்குது. ஏன்னா நிறைய கஸ்டமர் கேரில் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் சரியான லொக்கேஷனில் இருக்கீங்களா, அவங்க டோர் நம்பர்கிட்ட இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சமயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய டோர் நம்பர் தெரிகிற மாதிரி ஃபுட்டை அந்த வால் காம்பவுண்ட் மேலே வச்சுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டேபிளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த ஃபுட்டு, அந்த டோர் நம்பரு, அப்புறம் அந்த முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் கேரில் பார்த்துருவாங்க, சரி இவர் டெலிவரி பண்ணிட்டாரு, அதாவது டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடிக்காகவும் ஒரு சேஃப்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே பெனால்ட்டி வராமல் இருக்கிறதுக்கும் இது எப்படி சொல்கிறேன்னா இது ஒரு பெஸ்ட் ஐடியா, சரிங்களா? ஸோ கஸ்டமர் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மாட்டோம் அந்த வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன், ஆனால் அவங்க வெளியவும் வரல, ஃபோனும் அட்டன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா காலையில் மொதல் ஆர்டரு, ஏன்னா நம்ம கரெக்டாக ஆர்டர் பார்த்தோம்னா தான் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு ஆர்டருக்கு அவசரமே நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படிங்கிற பட்சம், ஏன்னா கஸ்டமர் வீடியோ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், டோர் நம்பரே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக டோர் ஸ்டெப் டெலிவரி தான் பண்ணி ஆகணும். நான் அந்த வீட்டுக்கு முன்னாடியே வச்சுட்டு கிளிக் ஃபோட்டோ மட்டும் எடுத்து கஸ்டமர் கேருக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு பெனால்ட்டி வரக்கூடாது, இல்லைனா ஐடியா சஸ்பெண்ட் ஆகக்கூடாது, அந்த காரணத்துக்கோசரம் தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியா அதாவது ரொம்ப அடிக்கடி நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமர் ஃபோனே எடுக்கலை, அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் வச்சுட்டு அந்த இடத்துல ஃபுட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு திரும்பவும் ஃபுட்டை நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த காரணத்துக்கோசரம் தான் இந்த மெத்தட் ஸ்விக்கிலே டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்னு இருக்குது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.